இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத்தனை நாளா உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தினமும் நான் சாமி கும்பிடும்போது நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். என்னோட வாயில இருந்து வேற வார்த்தை எதுவும் வர வச்சிடாத. ஆமா, இவங்களுக்கு சாமி வந்தா நாங்க அப்படியே எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுவோம். இதுக்கு மேல நீங்க என்ன வார்த்தையை விட வேண்டியிருக்கு? பெத்த பிள்ளைங்களை கேட்க கூடாத அத்தனை கேள்வியையும் கேட்டு எங்களை அசிங்கப்படுத்தியாச்சு. இனிமே என்ன புதுசா சொல்ல போறீங்க? நீங்க வார்த்தையை வாரி வாரி எங்க மேல இறக்கும் போது சுகமா இருந்துச்சு. இப்ப நாங்க ரெண்டு வார்த்தையை திருப்பி கேட்டா மட்டும் கோவம் வருதா? அன்னைக்கு சவுக்கு எடுத்து பலார் பலார்னு விசிற தெரிஞ்சதுல, இன்னைக்கு என்னாச்சு? அங்க ஜெயிலுக்குள்ள வரவும் போறவெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பான். கடவுள் இருக்கான்ல, சத்தியமா சொல்றேன், கடவுள் இருக்கான். எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இனி அவரால் எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. நீ எல்லாம் கடவுளை பத்தி பேசாதடா. நான் உங்ககிட்ட சண்டை போடுற நிலைமையில இல்ல. என்ன அமைதியா இருக்க விடுங்க. என்னங்க ஏங்க என்ன பாத்துனுக்குற? வா. சார், என் ஒய்ஃப் சார். போலாம், டைம் ஆகுது. ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சார். சரி, பேசிட்டு வா. சீதா, எதுக்குங்க, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உங்களை எழுது அதுல வர்ற பணம் எனக்கு தேவையா? அன்னைக்கு நீங்க என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன், எப்போ உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல. என்கிட்ட சொல்லாம உங்களால எப்படிங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? என்ன மன்னிச்சிரு சீதா. இந்த பசங்க என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க, நான் தாங்கிக்கிட்டேன் சீதா. ஆனா பணத்துக்காக ஒன்னு அவமானப்படுத்தினதுதான் என்னால தாங்கிக்க முடியல சீதா. கவலைப்படாதம்மா. மார்க்குக்காக வாதாட போறது பெரிய வக்கீல்மா. ராஜேந்திரன் ஃபேமஸான வக்கீல். அவர் தான் ஆஜராக போறாரு. இது வரைக்கும் அவர் எடுத்த கேஸ எதையுமே ஜெயிக்காம விட்டதில்லை. கண்டிப்பா அவர் மார்க்கை வெளியில எடுத்துட்டு வருமா. என்னென்ன அவ்வளவு பெரிய வக்கீல்னு சொல்றீங்க, ஆனா அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளால ஃபீஸ்லாம் கொடுக்க முடியுமா? அந்த ஆளு பணத்துக்காக வாதாடுற ஆள் இல்லம்மா. வித்தியாசமா இந்த மாதிரி கேஸ் வரும்போது அதை பேருக்காக எடுத்து வாதாடுற ஆளு. ஏற்கனவே முடிஞ்ச ஃபைல்ஸ், முடிஞ்சு போன கேஸை அது மறுபடியும் எடுத்து வாதாடி ஜெயிச்சா அதில் ஒரு பேர் வரும்ல. அது மட்டும் இல்லைம்மா, நேற்று நீ போய் அவர்கிட்ட பேசினப்போ உன் முகத்தை பார்க்கும்போதே அவர் மனசு இறக்கப்பட்டு உங்களுக்காக அந்த கேஸை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருமா. அதுவும் ஒரு காரணம் தான்மா. எந்த சிக்கலும் இல்லாம அவரை வெளியில கொண்டு வந்துடலாம்ல. நீ எதுக்கு கவலைப்படாத சீதா. அவர் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. 100% ஜெயிச்சிடும். ஐயா, இந்த மனு கொடுத்தது நீங்க தானா? ஆமா சார். உங்க சார்பா ஆஜராக வேண்டிய வக்கீல் வந்தாச்சா? இப்ப வந்துருவாரு சார். யாரு? வக்கீல் ராஜேந்திரன். எங்க ஆளை காணோம்? ஜட்ஜி வந்த பிறகுதான் இன்னைக்கும் வருவார் போல. அவர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு, நல்லா தெரியுமா? அவர்தான் உங்களுக்காக வாதாடுறவரா? ஆமாங்க ஐயா. என்னாச்சுன்னு தெரியல. சரி, அவர்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. இந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன். நாளைக்கும் யாரும் ஆஜராகலன்னா மனுவை தள்ளுபடி செய்வதை தவிர வேற வழி இல்லை.
The court is adjourned. நீங்க சொல்ற மாதிரி சாரோட ஷெட்யூல்ல எதுவுமே இல்லையே. கொஞ்சம் நல்லா பாருங்க தம்பி. நேத்தா அவர்கிட்ட வந்து எல்லா விவரமும் பேசணும். அவர் இன்னைக்கு கட்டாயம் வந்து ஆஜராகணும்னு சொன்னாரு. அவ்வளோ உறுதியா சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வரவே இல்லையேப்பா. ஐயா அங்க வரலனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் தம்பி. ஐயாவை கொஞ்சம் பார்க்க முடியுமா? இல்லங்க, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. என்ன என்ன வேணும்? என்னங்க ஐயா, என்னன்னு கேக்குறீங்க? என்னோட வீட்டுக்காரருக்காக நீங்க ஆஜராகிறேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். ஏதோ உன் புருஷன் நிரபராதியா இருப்பான்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் தான் வெளியே விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உன் புருஷன் பெரிய ஃப்ராடுன்னு. அந்த மாதிரி ஒரு ஆளுக்காக நான் எப்படி ஆஜராக முடியும்? ஆ இனிமே சான்ஸ் எதுவும் இல்லை, நீங்க கிளம்பலாம். ஐயா, அவர் நல்லவருங்க ஐயா, பொய் சொல்ல மாட்டாரு. யாரும் உங்ககிட்ட அவரை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. இந்த பாருங்கம்மா, நான் தான் கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்ப திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கீங்க. முதல்ல டயத்தை வேஸ்ட் பண்ணாம இடத்த காலி பண்ணுங்க, போங்க. அட பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறியா? யோ, நீ தான் ஐயா கிட்ட மார்க்க பத்தி தப்பு தப்பா சொன்னியா? சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல போலீஸ்னு எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் கடைசியில கோர்ட்டை நம்பி வந்த, கடைசியில பார்த்தா எங்கேயும் கைவிட்டாங்களே மேடம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னைக்குமே எங்கேயுமே நீதி கிடைக்காதா? பணம்டி பணம், பணத்தால என்ன வேணா பண்ணலாம். என்ன வக்கீல, இப்ப என்ன பண்ணுவ? திரும்பவும் 4 மிதி மிதிச்சு 500,000 கொடுத்தா போச்சு. கொன்னுடுவேன். நீ மட்டும்தான் அடிச்சுட்டு ஃபைன் கட்டுவியா? சட்டம் எல்லாருக்கும் சமந்தான்.